Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023ல வெளியான அந்திகல்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தைவான் நாட்டு ஹாரர் கதையை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ போடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா நல்ல படங்கள் கிடைக்கணுமே. அந்த ஒரே காரணத்தால மட்டும்தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்ட வீடியோ கூட இப்ப 3 நாள் கேப் ஆயிடுச்சு. கண்டிப்பா என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நானும் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. கூடவே நான் பார்த்த படங்களையே எனக்கு ரொம்ப பிடிச்சது தி ஹிடன் ஃபாக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தாறு மரண கதை. அதே மாதிரி உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல இரவு நேரத்துல சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம கதையோட ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆன்ட்டி கால்ல செருப்பு கூட இல்லாம மலையில நனைஞ்சபடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்தோட பேரு லிங்லாங். அப்ப அங்க வந்த பூசாரியும், ஏமா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வராதன்னு. ஐயா தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. எனக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு 1 வயசு கூட ஆகல. அதுக்குள்ள அவன் தெரியாதனமா இறந்து போயிட்டான். சோ நீங்க தான் உங்களோட பவரை பயன்படுத்தி இறந்து போன என் பையனை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். இதுல என் குடும்பத்து சம்பந்தப்பட்ட எல்லாரோட ஜாதகமும் இருக்கு. ஆனா அப்பவுமே பூசாரி நாங்க இந்த வேலையை பார்க்க மாட்டோம், இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லும் போது, ஐயா உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன், நீங்க எனக்காக என் பையனை மட்டும் எனக்கு திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கு கைமாறா நீங்க கேட்கக்கூடிய எதை வேணா செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படின்னா என் கூட வான்னு சொல்லிட்டு தன்னோட குரு கிட்ட கூட்டிட்டு வருவான். ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சுட்டு ஒரு வித்தியாசமான பானத்தை ஆன்டி குடிக்கிறதுக்காக ஒரு கப்ல ஊத்தி கொடுப்பாங்க. அவளும் யோசிக்காம டப்புன்னு அதை எடுத்து குடிச்சிருவா. அடுத்த நிமிஷமே அந்த அம்மா பயங்கரமா ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே கடவுளே இறந்து போன என் பையனை நீங்க தான் காப்பாத்தணும்னு கையெடுத்து கும்பிடுற மாதிரி காட்டுவாங்க. கேமரா லைட்டா திரும்பும் போது இவங்க பேக்ல கொண்டு வந்த ஒரு போட்டோ கீழே விழுது. அதுல நம்ம கதையோட ஹீரோயின், அப்புறம் அங்கிள், ஆன்டி, அவங்களோட சின்ன குழந்தை, இவங்க எல்லாருமே ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்க அடுத்து நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. பையன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். கூடவே கனவுல ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அவகிட்ட தன்னோட காதலை தெரிவிக்கிற மாதிரியும் சின்ன கனவு. கண்ண முடிச்சதுமே அடச்ச எப்ப பாரு இது கனவுல மட்டும்தான் வருது, நட்சத்திர நம்மளால காதல வெளிப்படையா சொல்ல முடியலையேன்னு புலம்பிட்டு இருக்கான். அட ஆமாங்க, ஹீரோ ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே பள்ளி பருவ நண்பர்கள். அதுக்கப்புறமா ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சு கப்ல தண்ணி எடுத்து தன்னோட ஒரு பக்க கையை மட்டும் கழுவிட்டு இருக்கான். ஏன்னா இது சாதாரண கை கிடையாது, பிறப்பாளிகே ஹீரோவுக்கு கிடைச்ச ஒரு மந்திர கை. இந்த கைகளுக்கு சாத்தானோட சக்தி இருக்கு, கடவுளோட பவர் இருக்கு. அதனால ஒழுங்கான மந்திரங்களை பயன்படுத்தி இதை அமைதியா வச்சுக்கணும். தப்பி தவறி ஹீரோ தனக்குள்ள இருக்க பவரை அதிகமா பயன்படுத்தணும்னு வைங்களேன், நாளை பின்ன அதுவே ஹீரோவோட உயிருக்கு பெரிய ஆபத்தா மாறிடும். அதனாலதான் தினமும் அப்பாவோட பேச்ச கேட்டு கைகளுக்கு மந்திரத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கே போவான். அடுத்த மாசம் 25ஆம் தேதி எப்படியாச்சும் ஹீரோயின் கிட்ட தன்னோட காதல சொல்லிடணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேக தூக்கிட்டு வெளியில வருவான். அப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் தங்கி இருக்க இடமே ஒரு கோயில். அப்படின்னா இவனுக்கு அம்மா இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஆனா சமீப காலமா பேய்களை தேடி கண்டுபிடிச்சு அழிக்க போறேன், மக்கள் உயிரை காப்பாத்த போறேன்னு பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு சில மாசங்களுக்கு முன்னாடியே வெளியில போயிட்டாங்க. இன்னும் அவங்க திரும்ப வரல. சடனா அப்ப அங்க வந்த நைனாவும், டேய் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் எதுக்காக பாக்ஸிங் எல்லாம் போயிட்டு இருக்க, உன் கைக்குள்ள இருக்க மந்திர சக்தியால யாராவது காயப்பட்டா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வரும். அப்பா எனக்கு தெரியும்பா, சண்டை போடும்போது நாங்க கிளவுஸ் எல்லாம் மாட்டிருப்போம். சோ கண்டிப்பா ஆப்போனன்ட்டுக்கு அடியெல்லாம் படாது. சரி சரி கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மன் கிட்ட போய் வேண்டிட்டு போ. ஏன்னா இன்னும் 2 நாள்ல ஒரு கிரகணம் வரப்போகுது. அது தீய சக்திகளுக்கு ரொம்ப உகந்த நாள். மனித உடம்புகள்ல இவ்வளவு நாளா பதுங்கி இருந்த ஒட்டுமொத்த தீய சக்தியுமே வெளியில வந்துரும். அது மூலமா உனக்கு எனக்கு ஏன் உன்னை சுத்தி இருக்க ஆளுங்களுக்கு கூட மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். சோ நம்ம கிட்ட அந்த நேரத்துல யாராவது உதவின்னு கேட்டு வந்தா அவங்கள தீய சக்தி கிட்ட இருந்து நம்ம தான் காப்பாத்தணும். சரி சரி ரொம்ப இருக்காதீங்க, நான் சாமியை வேண்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு, கடவுளே ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும்னு வேண்டுவான்னு பார்த்தா என்னையும் யாழையும் சேர்த்து வைன்னு வேண்டிட்டு இருக்காங்க. சடனா அப்போன்னு பார்த்து ஒரு சொட்ட பையன் ஓடி வராங்க. கையில வச்சிருக்க துண்டு சீட்டை ஹீரோ கிட்ட கொடுத்து, தம்பி சமீப காலமா நான் அந்த சரக்கடிக்கிறது சீட்டு விளையாடுறதுன்னு நிறைய பணத்தை இழந்து கடன்காரன் ஆயிட்டேன். அது எல்லாத்தையும் இங்க இருக்க கடவுள் தான் தீர்த்து வைக்கணும். தயவு செஞ்சு எனக்கும் சேர்த்து அந்த கடவுள் கிட்ட வேண்டுன்னு சொல்லும் போது நைனாவுக்கு சம கோவம். உடனே இந்த பேப்பரை வாங்கிட்டு, யோ சொட்ட நீ சீட்டாடி எல்லா பணத்தையும் வீணாக்குவ, அதுக்கு உனக்கு கடவுள் வந்து உதவி பண்ணுவாங்களா? பாரு இதுக்கப்புறம் இந்த இடத்துல உன்னை பார்த்தேன் அடிச்சு மண்டை கண்டெல்லாம் உடைச்சிருவேன். வயலுக்கு இந்த சொட்ட பையன் சும்மா இல்லாம, யோ இன்னும் விட்டா ஓரா பேசிட்டு இருக்க, இது இங்க கோயில் தானே, உலகத்துல இது மட்டும் தான் இருக்கா என்ன? உன் பொண்டாட்டி உன் பேச்ச கேட்காம பேய ஓட்டுறேன்னு வெளியில போயிட்டா. இதுக்கிடையில இந்த கோயிலுக்கு உதவின்னு சொல்லி ஒரு பையன் கூட வந்து நிக்க மாட்டான். ஆனா இப்பவே உனக்கு இவ்வளவாயா, போயா நான் வேற கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொட்ட பையன் கடுப்புல அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா நேரா வெளியில வந்த ஹீரோ வழியில ஹீரோயின் உட்கார்ந்து இருக்க விஷயத்த கவனிக்கிறான். டைம் ஆயிடுச்சு, வாங்க இருந்து போலாம், வெயிட் பண்ணு, நம்ம ஃப்ரெண்டு நீயான் இருக்கான்ல அவன் வரேன்னு சொன்னா. ஓ அப்படியா, சரி உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். அடுத்த வாரம் 25ஆம் தேதி, அது உனக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கே, சின்ன வயசுல நீயும் நானும் முதல் முறையா சந்திச்ச நாள் தானே அது? ஆமா ஆமா, அன்னைக்கே உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சிருக்கேன். அப்படியா, என்ன சர்ப்ரைஸ் அது? அது வந்துன்னு லைட்டா ஹீரோ பேச ஆரம்பிச்சதுமே கரெக்டா அந்த ஃப்ரெண்டுக்கார பையன் நீயான் வந்துட்டான். அட பாத்தீங்களா, உங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பாவி, காதல் மூட வர வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், கம்நாட்டி உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. இப்படி எல்லாம் மனசு
மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இப்ப 3 பேருமே பக்கத்துல இருக்க அந்த பாக்ஸிங் கிளாஸ்க்கு வராங்க. வெளியில ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, ஹீரோயினோட ஆன்ட்டி தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சான். இப்போ வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலையா. கூடவே இந்த பாக்ஸிங் பள்ளியோட ஓனர் தான் நம்ம ஹீரோயினோட அங்கிள். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோயினும், இந்த பாரு என்னோட ஆன்ட்டி தொலைஞ்சு போய் 3 மாசம் ஆயிடுச்சுல்ல, கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல கிரகணத்தன்னைக்கு நீங்க கடவுள்கிட்ட ஒரு மிகப்பெரிய பூஜை நடத்துவீங்க. அப்ப எங்களோட ஆசை எதுவா இருந்தாலும் சரி, ஜாதகத்தோட எங்களோட ஆசைகளை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கும் போது கடவுள் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாங்கல்ல. பயலுக்கு ஹீரோவும், இந்த பருமா இந்த வேலையெல்லாம் நான் பாக்குறது கிடையாது, எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். சரி அதை கூட விட்டுத்தல்லு, நாளைக்கு பாக்ஸிங் போட்டி நடக்க போகுது, அட்லீஸ்ட் அதை பார்க்க வச்சு நீ வருவியா? என்ன அதுல ஜெயிச்சா கண்டிப்பா எனக்கு அங்கிள் மூலமா ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஓ அப்படியா, அப்பா வீட்டை விட்டு வெளியில விடுவாரா மாட்டாராங்கிறதே டவுட்டா இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்றேன். அடச்சி எப்ப பாரு நீ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு நேரா அந்த பாக்ஸிங் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டா. கருப்பு காஸ்டியூம்ல இருக்க ஆள் தான் அங்கிள். ஆன்ட்டி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, இப்ப வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். சடனா கேடி பொண்ணுன்னு ஒரு ஆள் உள்ள வரா. ஏண்டி நாளைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய மேட்ச் இருக்கு, அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதுக்காக ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணணும், என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சண்டைக்காக கூப்பிடுவா. ஆக்சுவலா இந்த கேடி பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோ கோயில்ல இருக்கும்போது ஒரு சொட்ட பையன் என் கடனை எல்லாம் தீர்த்து கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட சொல்லிருப்பான்ல, அந்த சொட்டையோட பொண்ணு தான் இவ. இதே டைம்ல ஜிம்ல இருக்கக்கூடிய ஒரு பைல்வான காட்டுறாங்க. ஹீரோவையும் நியானையும் வளைச்சு புடிச்ச, இந்த பாரு உங்க இங்கேன் கோயில்ல நீங்க ஒரு பெரிய பூஜையை பண்ண போறீங்களாமே, அந்த பூஜையால கடவுள் நீங்க எதை ஆசையா கேட்டாலும் சரி அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, கரெக்டா? ஆமா, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? ஊருக்கே இதெல்லாம் தெரியும். 2 நாளைக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க இங்கேன் கோயில்ல இருக்க கடவுள் சிலைக்கு அதிகமான வேலை இருக்கும், கண்டிப்பா அதை யாருக்கும் தெரியாம வெளியில கொண்டு வர முடியாது. அதனால நாளைக்கு நைட்டு இந்த ஸ்கூலுக்கு நீ அதை திருட்டுத்தனமா கொண்டு வர. நைட்டு 12 மணியை தாண்டினதுமே அடுத்த நாள் கணக்காயிடும். அதனால மத்த எல்லாரையும் விட நம்ம சீக்கிரமாவே கடவுள்கிட்ட நம்மளோட ஆசைகளை உன்னோட உதவியால கேட்டு வாங்க முடியும். ஆரம்பத்துல ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா இதே ஸ்கூல்ல ஒரு கண்ணாடிக்காரன் இருப்பான். அவனை ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே அடிச்சு நவுத்தும் போது பயத்துல ஹீரோவும் நீயானும் வேற வழி இல்லாம இவங்க சொன்ன டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. இதுக்கடையில ஹீரோயினுக்கும் கேடி பொண்ணுக்கும் பாக்ஸிங் நடக்குது. சும்மா சொல்லக்கூடாது, நம்மால ஜெகஜால கில்லடி. ஆரம்பத்துல அடி வாங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டு அசந்த நேரத்துல அந்த கேடி பொண்ணைய அடிச்சு கீழே தள்ளிட்டா. தான் தோத்துட்டமேங்கிற கோவம் ஒரு பக்கத்துல, நேரா பைல்வானுக்கு பக்கத்துல வரும்போது, விடு இது சும்மா ட்ரையல் தானே, கண்டிப்பா நாளைக்கு நீ தான் ஜெயிப்ப, என்ன தனியா விடு, நான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு தேவையான பணம் கிடைக்கும், இந்த ஊரை விட்டு நான் வேற ஊருக்கு போக முடியும். இப்படி எல்லாம் பேசிட்டு பைல்வான பெருசா கண்டுக்காம போயிடுவா. சொல்ல போனா இவனுக்கு அந்த கேடி பொண்ணு மேல ஒரு லவ் இருக்கு, இருந்தாலும் வெளிப்படையா அதை சொல்லல. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல ஹீரோ சும்மா இல்லாம தீய சக்திகளுக்கான கிரகணம் வரப்போகுது. அதனால பாதுகாப்புக்கு இந்த தாயத்தை வச்சுக்கொண்டு ஹீரோயின் கையில ஒரு சின்ன பொம்மையை கொடுப்பான். இத தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய பைல்வான் சும்மா இல்லாம ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து டம்முன்னு ஒரு குத்து. ஏய் என்ன தைரியம் உனக்கு, என் ஃப்ரெண்டை எதுக்காக அடிச்ச? சிரிச்சுக்கிட்டே பைல்வானோ, உனக்கு தெரியாதா சீனியர்ஸ் எப்பவுமே ஜூனியர்ஸ் கூட பேசவோ சண்டை போடவோ கூடாது. சரி மறுபடியும் ஹீரோவை அடிக்கலாம் நினைக்கும் போது நல்ல வேளையா அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துட்டாரு. சோ பைல்வானும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோ சோகத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஹீரோயினும், நடந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் இல்ல, அட பரவாயில்ல விட்டுத்தல. பயலுக்கு ஹீரோயினும், என் அம்மா அப்பா என்ன எப்ப விட்டுட்டு போனாங்களோ அப்ப எனக்கு இருந்த கடைசி சொந்தம் அது என்னோட அத்தை மட்டும்தான். கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க குழந்தை இறந்து போனதுமே அவங்களும் தொலைஞ்சு போயிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் ஒரு கெட்ட ராசிக்காரின்னு நினைக்கிறேன். உடனே ஹீரோவும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, யாரு உன்னை விட்டு போனாலும் சரி உயிர் போற நேரத்திலையும் எப்பவுமே நான் மட்டும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உனக்கு உன் அத்தையை கண்டுபிடிக்கணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்கல்ல, சோ நாளைக்கு நைட்டு கோயில்ல இருந்து கடவுள் சிலைய நான் இங்க தூக்கிட்டு வர போறேன். எல்லாருமே தங்களோட ஆசைகளை கேட்கறதுக்காக பூஜையை பண்ண போறாங்க, நீயும் அந்த பூஜைக்கு வரணும். முக்கியமா இதை கலட்டாதன்னு சொல்லிட்டு ஒரு லாக்கெட்டையும் ஹீரோயின் கழுத்துல மாட்டி விடுவான். இவளுக்குள்ளயுமே ஒரு காதல் இருக்கு, ஆனா அதை சொல்ற அளவுக்கு தைரியம் வரல. அதனால மனசுக்குள்ளேயே ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு உன் உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பிடுவா. கட் பண்ணா அடுத்த நாள் நைட் ஆகுது. ஓபனிங் சீன்ல காட்டின அந்த லிங்லாங் கோயில் இருக்குல்ல, அங்க நிறைய மக்கள் கையில ஒரு வித்தியாசமான சிம்பிளை வச்சுக்கிட்டு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்றதுக்காக வராங்க. ஆனா இவங்க யாருமே தங்களோட சுயநினைவுல இருக்க மாதிரியே தெரியல. அடுத்த இதே டைம்ல ஹீரோ இருக்கக்கூடிய கோயில பார்த்தா அங்க ஒரு பயல கூட காணோம். சரி பக்தர்கள் எல்லாம் காலையில தான் வருவாங்க போல. அப்ப நைனாவும், டே ஹீரோ ஒழுங்கா கோயில் கதவை எல்லாம் லாக் பண்ணிட்டு தூங்கு, மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு நிறைய வேலை இருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு நைனா அங்க இருந்து போனதுமே திருட்டுத்தனமா ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கடவுள் சிலைய பேக் பண்ணி பேக்ல வச்சுட்டான். தான் ஃப்ரெண்டு நியானை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மார்க்கெட்டை கடந்து இவங்களோட அந்த பாக்ஸிங் பள்ளிக்கு போயாகணும். ஆனா அப்படி நடந்து போகும்போது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு லைட்டு கூட ஒழுங்கா எரிய மாட்டேங்குது, வித்தியாசமான சத்தங்களும் கேக்குது. சோ ஹீரோ, கடவுள் சிலைய நீ வச்சுக்கோ, நான் உனக்கு பின்னாடி வரேன்னு பொறுமையா இவன் பேக்க கொடுத்துட்டான். ஒரு அவசரத்துல நியான் முன்னாடி போயிடுவான். திரும்பி பார்த்தா பக்கத்துல இருந்த ஹீரோவை காணோம். நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு துண்டை காணோம் துணியை காணோம்னு பையன் ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது யாரோ ஒருத்தர் மந்திரங்களை ஓதக்கூடிய சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது மார்க்கெட்டோட ஒரு மூலையில இருக்கக்கூடிய லிங்லாங் கோயில கவனிக்கிறான். இப்படி ஒரு இடத்துல எப்படா கோயில் இருக்குன்னு புரியாம சந்தேகத்துல பொறுமையா உள்ள வந்து கவனிக்கும் போது ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்திகளையுமே மந்திர கம்ப பயன்படுத்தி பூசாரி கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு விரட்டிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ அதுல
பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான சிம்பிள வச்சபடி ஒரு லேடி உட்கார்ந்திருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ஒரு சாயல்ல தொலைஞ்சு போன ஹீரோயினோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே இருக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நியான் மட்டும் கடவுள் சிலையை தூக்கிட்டு நேரா அந்த பாக்ஸிங் பள்ளிக்கு வந்துட்டான். டே பைத்தியம், ஹீரோ எங்கடா போனா? மன்னிச்சிருங்க, மார்க்கெட் வரைக்கும் கூட வந்தான். ஆனா பாதி தூரத்துக்கு அப்புறமா ஆளை காணோம். அதனாலதான் கடவுள் சிலையை நானே தூக்கிட்டு வந்துட்டேன். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, கிரகணம் ஆரம்பிச்சாச்சு. அதனால உடனே பூஜையை பண்ணியாகணும். ஆனா பூஜையோட மந்திரங்களை தெரிஞ்ச ஒரே ஆளு ஹீரோ மட்டும்தான். அப்பதான் கண்ணாடிக்காரன் உள்ள போந்து கடவுள் சிலையை என்கிட்ட கூட மந்திர தந்திரங்களை பத்தி எனக்கும் நல்லா தெரியும் சொல்லிட்டு இப்ப ஹீரோவுக்கு பதிலா இவன் மந்திரம் ஓத போறான். ஒரு வித்தியாசமான மந்திர சக்கரத்துல 6 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கண்ணாடிக்காரன் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு ஒரு வித்தியாசமான தண்ணி எடுத்து மடக்குன்னு குடிக்கிறான். இத மீதி இருக்க ஆளுங்களுக்கும் குடிக்கும் போது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நியான் மட்டும் அதை குடிக்காமலே விட்டுருவான். பார்த்தா அடுத்த நிமிஷமே அந்த தண்ணியை குடிச்ச அத்தனை பேருமே பேய் பிடிச்ச மாதிரி ஆட ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப கண்ணாடிக்காரனை பாருங்க, அந்த லிங்லாங் கோயில்ல ஹீரோ ஒரு லேடி முக்காடெல்லாம் போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி பாத்துருப்பான்ல, அவங்க எந்த ஒரு சிம்பிளை காட்டாங்களோ அதே சிம்பிளை வச்சுக்கிட்டு முதல்ல நேரா கேடி பொண்ணுகிட்ட வரான். உனக்கு என்ன ஆசை வேணும்னு கேட்பான். எப்படியாச்சும் நாளைக்கு நடக்க போற பெரிய பாக்ஸிங் போட்டியில நான் ஜெயிச்சாகணும், அப்பதான் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்படின்னா ஓகே, தேவைப்படும் போது நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப 2வது ஆள் கிட்ட வரான். அதாவது ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னமா ஆசை வேணும்னு கேட்டா, எனக்கு என்னோட அத்தை அவங்க திரும்ப வீட்டுக்கு வரணுங்கிறா. சரி, உன்னோட ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன தேவையோ அதை நானே உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பேன். அடுத்து 3வதா பைல்வான் கிட்ட வரும்போது அவனும் எனக்கு நிறைய பணம் வேணும், இந்த பாக்ஸிங் வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு வேண்டுவான். கண்ணாடிக்காரனும் சரி உன்னோட ஆசையும் நிறைவேறும் சொல்லி அனுப்பிச்சிருவான். நியானுக்கு நடக்கிற எதுவுமே புரியல, மண்டைய போட்டு பிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனை தவிர இந்த இடத்துல இருக்கக்கூடிய மத்த யாருமே சுயநினைவிலேயே இல்ல. உடனே நியானுக்கு பக்கத்துல வந்தவங்க தாங்கிட்ட இருக்க அந்த பானத்தை நியானோட வாயில ஊத்தலாம் நினைப்பாங்க. நல்லவேளையா கரெக்டா உள்ள வந்த ஹீரோ தன்னோட மந்திர கைகளை பயன்படுத்தி கேடி பண்ணியும் அங்க இருந்த பைல்வானையும் அடைக்கிடுவான். ஏன்னா இவனோட கைகளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இந்த கேப்ல ஹீரோயின் பக்கத்துல இருக்க கடவுள் சிலை கிட்ட போயிட்டு இருப்பா. ஒருவேளை அதை மட்டும் இவ தொட்டுட்டான்னு வைங்களேன், நிரந்தரமா இவ அந்த தீய சக்திக்கு அடிமையாயிடுவா. நல்லவேளை அதுக்குள்ளேயே ஹீரோ உள்ள போந்து மந்திர கைகளை ஹீரோயின் தலையில வச்சதுமே ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. வழியால கதறிக்கிட்டு இருந்தவ டப்புன்னு மயங்கிடுவா. நியான், நடந்த சடங்குல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நீ உடனே கடவுள் சிலையை தூக்கிட்டு நம்மளோட கோயிலுக்கு போ, நான் ஹீரோயினை இங்க இருந்து என்னோட ரூமுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்மால ஒரு பக்கத்துல கிளம்பிடுவான். இதே டைம்ல ஹீரோயினோட அங்கிளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது வழக்கம் போல கடவுள்கிட்ட வந்து தொலைஞ்சு போன என்னோட மனைவியை திரும்ப கொடுன்னு வேண்டிட்டு இருப்பான். அப்ப பாருங்க, வீட்டுக்குள்ள ஒரு கருப்பு நிற நிழல் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போற மாதிரி தெரியுது. ஆனா அது யாரு என்னங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. அதுக்கப்புறமா ஹீரோவை காட்டுறாங்க. மயக்கத்துல இருக்க ஹீரோனை காப்பாத்துறதுக்காக தன்னோட அறைக்கு வந்திருப்பான்ல, அங்க நிறைய மந்திர தந்திர பொருட்கள் இருக்கு. சோ தண்ணி தொட்டில அவளை படுக்க வச்சு மந்திர பேப்பர்களை நிறைய கொட்டி விடுவான். ஆனா அப்பவுமே பயபுள்கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. ரைட்டு, இப்படியே இருந்தா வேலைக்காகாது, தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட மந்திர கையோட சக்தியை மறுபடியும் பயன்படுத்துவான். தொட்டியில இருக்க தண்ணியில கைய வச்சதுமே பயங்கரமான ஹீட்டால அந்த இடமே வெள்ளை நிற புகையால மூடப்படுது. கூடவே இங்கதான் ஒரு சின்ன இல்யூஷன். அதுல ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் நியான் இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு. நியானுக்கு ஹீரோ ஹீரோயினை காதலிக்கிறாங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும். சோ வேணும்னே 2 பேரையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு நான் போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு வெளியில போயிடுவான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலுமே பேச முடியாம உள்ளுக்குள்ள அவ்வளவு வெக்கம். திடீர்னு பார்த்தா பகல் அப்படியே இருட்டா மாறிடுச்சு. ஹீரோயின் வேற பேய் பிடிச்ச மாதிரி கையில கத்திரிக்கோளை தூக்கிட்டு ரெட்டியா நிக்கிறா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அதை கீழே போடுன்னு கத்துவான் ஹீரோ. துளி கூட மதிக்காம ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு மொத்தமா குத்தி கதையை முடிக்கலாம்னு நினைக்கும் போது வெளியில போன நியான் திரும்ப வந்துட்டான். எப்படியாச்சும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாப்பான். ஆனா அவனையும் ஒரே அடியில பறக்க விட்டா. அதுக்கப்புறமா கத்திரிக்கோளை பயன்படுத்தி ஹீரோவோட நெஞ்சிலேயே ஒரு குத்து. ஒரு பக்கத்துல வலியும் வேதனையும் இருந்தாலும் கூட மந்திர கைகளை வச்சு கழுத்தோட லாக் பண்ணும்போது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தியும் அலறிக்கிட்டு இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ டக்குன்னு அதே இடத்துல மயங்கிடுவான். மொத்தமா இவனோட கதை முடிய போதுன்னு நினைக்கும் போது நல்லவேளை எதிர்பாராத நேரத்துல ஒரு மந்திரவாதி லேடி உள்ள வராங்க. சாட்டை கயிறை பயன்படுத்தி முதல்ல ஹீரோயினோட கழுத்தை லாக் பண்ணிட்டாங்க. மந்திரங்களை உச்சரிச்சு தாம் பவரை பயன்படுத்தும் போது உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தி மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலா இந்த மந்திரவாதி லேடி வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட சொந்த அம்மா. கூடவே பிறந்தது எல்லாமே என்னதான் இலூஷனா இருந்தாலும் கூட அது நிஜ உலகத்துல ஹீரோவுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. மயக்கத்தை விட்டு ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்கும்போது இலூஷன்ல ஹீரோயின் எப்படி கத்திரிக்கோளை வச்சு தோள்பட்டையில குத்திருப்பாளோ அதே மாதிரியே இவன் சட்டையில ரத்த கரைகள் இருக்கு. தொட்டியில உட்கார வச்சிருந்த ஹீரோயினை வேற காணோம். எங்க போயிட்டான்னு பார்த்தா ஹீரோவோட சட்டையை மாட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. எப்பாடே, என் ட்ரெஸ் ரொம்ப ஈரமாயிடுச்சு, அதனால உன் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறேன், கவலைப்படாத, அதை கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட திரும்ப கொடுக்குறேன். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நேத்து நைட்டு என்னாச்சுங்கிறதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, மன்னிச்சிரு, நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரன் தான் சடங்கு ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? இல்ல, நானும் நீயானும் ஒன்னாதான் வரதா இருந்துச்சு. ஆனா மார்க்கெட் வழியா கடந்து போகும்போது நிறைய மக்கள் மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு நடந்து போனாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனா அப்பதான் லிங்லாங்னு சொல்லப்படக்கூடிய மந்திர கோயிலை கண்டுபிடிச்சேன். அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பார்க்க ரொம்ப வினோதமா இருந்தாங்க. அதுலயும் மைய பகுதியில ஒரு லேடி முக்காட போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது அச்சல் எனக்கு உன்னோட ஆன்ட்டிய பார்த்த மாதிரியே ஃபீல்
ஆச்சு. சரி விடு, அதெல்லாம் உன்னோட இல்யூஷனா இருக்கும். அம்மா என்ன சட்டையில ரத்தம்லாம் இருக்கு? அதுவா, நேத்து நைட்டு நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரன் ஏதோ ஒரு தப்பான மந்திரத்தை பயன்படுத்திட்டான் போல. அதனால நீங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வேற வழி இல்லாம என்னோட மந்திர கைகளோட பவரை பயன்படுத்தி தான் உன்னை காப்பாத்தி இங்க கொண்டு வந்தேன். அந்த கலவரத்துல தான் இந்த மாதிரி காயப்பட்டிருக்கும். சரி ஏதோ ஒண்ணு, என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பிட்டா. அடுத்து ஹீரோ தன்னோட கோயிலுக்கு வந்து பாக்கும்போது நைனா இவனை பார்த்ததுமே செமையா முறைகிறாரு. என்னடா லுக்கு, கரெக்டா நீயா உள்ள போந்து மச்சான் என்ன மன்னிச்சிடு, நேத்து நைட்டு உங்க அப்பா என்ன பாத்துட்டாரு, வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், அப்பா கடவுள் சிலைக்கு என்னாச்சு, எதனால கண்ணை மட்டும் கட்டி வச்சிருக்கீங்க? இந்த பாரு, நேத்து நைட்டு ஏதோ ஒரு தவறான மந்திரத்தால கடவுளோட கல் சிலையில இருந்தே ரத்தம் வடிஞ்சிருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய தீய சக்தி இந்த உலகத்துக்கு வரப்போகுது. இதுக்கப்புறமாச்சும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சொல்றதை கேட்டு அமைதியா இருங்க. ஏன்னா மக்கள் உயிரை காப்பாத்த நீங்க எல்லாம் ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாது. இந்த லாக்கெட் இனிமே உங்ககிட்ட இருக்கட்டும். அங்கிள், அப்படின்னா ஏன் உயிரை காப்பாத்த இந்த லாக்கெட் இல்லையா? உனக்கு தானே. இந்த டப்பால மந்திர விதைகள் இருக்கு. ஏதாவது ஒரு ஆபத்தான நேரத்துல லபக்கட விதையை போட்டு முழுங்கிடு. ஓ அப்படியா, ஓகேன்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் விதைய முழுங்கிட்டான். முட்டாள் முட்டாள், ஆபத்தான நேரத்துலடா. மன்னிச்சிருங்க அங்கிள், எனக்கு இப்பவே லைட்டா வயித்த கலகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் நியானும் வழக்கம் போல தங்களோட வேலைகளை பார்க்க போயிருவாங்க. அப்ப நைனா தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி, நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, நீ எப்ப திரும்ப வீட்டுக்கு வர போற, கூடிய சீக்கிரமே வந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் காலை கட் பண்ணிட்டாங்க. அடுத்த இதே டைம்ல வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கதவை தட்டும் போது அங்கிளுக்கு பதிலா தொலைஞ்சு போன ஆன்டி வந்து கதவை தருகிறாங்க. ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. ஆன்டி, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? ஆமாமா, நேத்து நீங்க செஞ்ச பூஜையால தான் கடவுள் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கறா. சந்தோஷத்துல கட்டி பிடிச்ச ஹீரோயின் கதறி அழும்போது இந்த ஆன்டியோட மூஞ்ச பாருங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. மூக்குல இருந்து ரத்தம் மட்டும் வடிஞ்சிட்டு இருக்கு. அப்ப பின்னாடி வந்த அங்கிளை பார்த்து, என்னாச்சு ஆன்டி, எப்ப வந்தாங்க? நேத்து நைட்டு தாமா, நீ ஏதோ பூஜை பண்ணேன்னு சொல்லல, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது கேட்டீங்களா? இல்லமா, ஏதோ ஒரு அதிர்ச்சியே இருக்காங்க. சோ பெருசா எதுவும் கேள்வி கேட்கல. சரி அங்கிள், வந்த வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு ஹீரோயின் ஆன்டியை கட்டி பிடிச்சுப்பா. இதே டைம்ல திரும்ப பாக்ஸிங் பள்ளிக்கு வந்த ஹீரோ அங்க இருக்க பைல்வான் கிட்ட பேசலான்னு பார்த்தா, தபரு நேத்து நடந்த சடங்கு பத்தி எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. நடந்தது நடந்து போச்சு, என்ன இதுக்கப்புறம் தொல்லை பண்ணாத, நானும் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு பையன் ரொம்ப நல்லவ மாதிரியே பேசிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த கேடி பொண்ணுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்ஸிங் போட்டி நடக்குது. முதல் தாக்குதல்ல நம்ம ஹீரோயின் நடி வாங்கி கீழே விழுந்துருவாங்க. கேடி பொண்ணுக்கு இத பார்த்து சிரிப்பு தாங்கல. அப்ப திடீர்னு அவளோட கண்களை பாருங்களேன், ஏதோ பேய் மாதிரி டக்கு 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 நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோவும் நியானும் கவனிக்கிறாங்க. அவகிட்ட ஏதோ ஒன்னு தப்பா இருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது ரவுண்ட்ல சண்டை போடும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஈஸியாவே கேடி பொண்ணு அடிச்சு கீழே தள்ளி நடந்த போட்டியிலையும் ஜெயிச்சிருவா. அடச்ச, கடவுள்கிட்ட நம்மளோட வேண்டுதலை வச்சோம், அப்படியுமே நம்ம தோத்து போயிட்டோமேனு இவளுக்கு அவ்வளவு கோபம். சோ ரெஃப்ரியோட பேச்சையும் மீறி ஹீரோயினை போட்டு அட்டி அட்டி நடிக்கிறா. நல்லவேளை சுத்தி இருந்த ஆளுங்க அவளை காப்பாத்திருவாங்க. அப்ப திடீர்னு கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மூக்கு வாய் காதுன்னு எல்லாத்துல இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. சொல்ல போனா சம்பவத்திலேயே அந்த பயபுள்ள இறந்தும் போயிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வருவான். ஆனா அங்கிள் தான் கதவை திறக்கிறாரு. மாஸ்டர், உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கன்னு சொன்னா ஹீரோயின். அத அவங்கள பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். கரெக்டா அங்க வந்து ஆன்டி ஏதோ ரோபோ மாதிரி பேசிட்டு ரோபோ மாதிரியே உள்ள போயிடுவாங்க. என்ன இது, இவங்க நடவடிக்கை பேசுற விதம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு நியானுக்கும் ஹீரோவுக்கும் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. கட் பண்ணா இதே டைம்ல பாக்ஸிங் பள்ளியில இருக்கக்கூடிய நம்ம கண்ணாடிக்காரன் கிளாஸ முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது சுத்தி இருந்த பவர்ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. சடனா ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கோரமான குரல் கேக்குது. உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். அவசர அவசரமா முகத்தை கழுவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப நினைக்கும் போது, நீ எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு, உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையானதை எடுத்துப்பேன்னு சொன்னல, அது வேற எதுவும் கிடையாது, உன்னோட உயிர் தான் சொல்லிட்டு அந்த குரல் இன்னும் கோரமா சிரிக்க ஆரம்பிக்குது. பயந்து போன கண்ணாடிக்கார தப்புச்சா போதுன்னு எஸ்கேப் ஆக நினைப்பான். ஆனா அடுத்த நிமிஷமே இவன் உடம்பு தாறு மரா நெலிஞ்சு ஒடைய ஆரம்பிக்குது. ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து உருண்டு புரண்டுகிட்டு இருக்கான். நேரம் அதிகமா இல்ல, என் கூட வந்து சேர்ந்துருன்னு பக்கத்துல இருக்க கபோர்டுக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா சிகப்பு நேரத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம். துளி கூட யோசிக்காம கண்ணாடிக்காரன் டக்குன்னு உள்ள போற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக ஹீரோவும் நியானும் திரும்ப தங்களோட கோயிலுக்கு சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப வழியில இறந்து போன கேடி பொண்ணு உடம்ப முறையா சடங்கெல்லாம் பண்ணி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போற விஷயத்த கவனிக்கிறாங்க. மூஞ்சே பாக்குறதுக்கு அவ்வளவு கோரமா இருக்கு. ஆனா மருத்துவர்களுக்கு இருந்த பெரிய சந்தேகமே பாக்ஸிங் விளையாடிக்கிட்டு இருந்த பொண்ணு உடம்புல இருந்து ரத்தங்கள் வந்ததால அவளை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம அவ இறந்து போயிருக்கா. எப்படி அவ இறந்து போனாங்கிற காரணத்தை மட்டும் டாக்டர்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியல. அடுத்த இதே டைம்ல அங்கிளை காட்டுறாங்க. தன்னோட பொண்டாட்டி பெட்ல இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு சந்தேகத்துல கீழே வந்து பார்த்தா இவங்க குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொல்லிருப்போம் இல்லையா, அந்த தொட்டிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தரையில அந்த லேடி நடந்து போன எல்லா இடத்துலயுமே தன்னோட மனைவி நடந்து போன இடம் ஃபுல்லாவே ரத்த கரைகள் இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறான். ஆனா பெருசா கண்டுக்கல. இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏங்க நம்ம குழந்தை அவன் திரும்ப வரப்போறாங்க, கடவுள் இப்பதான் என்கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாரு, பதிலுக்கு புருஷன் காரணம் நிலைமைய புரிஞ்சுக்கமா, நம்ம பையன் எப்பவும் நம்மளை விட்டு போயிட்டான், நீயும் தொலைஞ்சு போய் 3 மாசம் ஆயிடுச்சு, வேற வழி இல்லாம தான் உன்னை இங்க கொண்டு வரதுக்கு
பண்றதுக்காக நான் நிறைய தப்பான வேலைகளை பார்த்தேன். அப்படின்னா நடந்த எல்லா பிரச்சனைக்குமே தோ இங்க இருக்கிற இந்த அங்கிள் பையன் தான் காரணம் போல. கடுப்பான பொண்டாட்டி டக்குனு புருஷன்காரனை கீழே தள்ளி விட்டுருவா. ஆனா அடுத்த நிமிஷமே எனக்கு நம்ம குழந்தை வேணும், அவ இறந்து போயிட்டா என்ன, திரும்ப நம்மளால அவனை உருவாக்க முடியும்னு ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க. அப்ப இந்த ஆன்ட்டியோட முதுக பாருங்க, வித்தியாசமான ஒரு சில மந்திர எழுத்துக்கள் இருக்கு. ஆனா இதை யார் எழுதி வச்சாங்கிற விஷயம் தான் புரியல. கட் பண்ண அடுத்து நம்ம பைல்வான் இருக்கான்ல, அவன் ஒரு கறிக்கடையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஒழுங்கா வேலையை பார்க்காம இறந்து போன கேடி பொண்ணு கூட ஒன்னா இருந்த விஷயங்களை திரும்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒருதலை காதலா இருந்தவ இப்ப இறந்து போயிட்டாலேன்னு பையனுக்கு சோகம் தாங்கல. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. பாக்ஸிங் பள்ளிக்கு போலாம்னு ஹீரோ போகும்போது வழியில ஹீரோனை கவனிக்கிறான். ஏய் எப்படி இருக்க, உங்க ஆன்ட்டி திரும்ப வந்துட்டாங்கன்னு சொன்ன, அவங்க நல்லா இருக்காங்களா? பிரச்சனை இல்ல, லாஸ்டா பூஜையை பண்ணோம்ல, அது மூலமா தான் தொலைஞ்சு போன பாட்டி திரும்ப வந்துட்டாங்க. ஆனா என்ன அடிக்கடி தனியா பேசிட்டு இருக்காங்க. தூங்கும் போது ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரியும் தெரியுது. எனக்கு என்னமோ அவங்க எதையோ ஒண்ணு பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. சரிவா, டைம் ஆயிடுச்சுல்ல, முதல்ல கிளாஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு நேரா பாக்ஸிங் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான மந்திர காகிதங்களும் மந்திர எழுத்துக்களும் வரையப்பட்டிருக்கு. என்னடா இது, நம்ம எதுவும் பேய் ஸ்கூலுக்கு எதுவும் வந்துட்டோமா? எனக்கும் அதான் புரியல. மச்சான் இங்க பாரு, கபோர்ட சுத்தி ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. வெளியில ஏதோ மந்திர பேப்பரும் ஒட்டி இருக்கு. பக்கத்திலேயே போக முடியல, அவ்வளவு கெட்ட நாத்தம். இருந்தாலுமே நீயான் பொறுமையா அங்க இருக்க கபோர்டோட கதவை திறக்கும் போது கண்ணாடிக்காரன் உடம்பு உருண்டு வந்து தொப்புன்னு கீழே விழும். பையனுக்கு பேச்சு மூச்சு இல்ல, இறந்தே போயிட்டான். கண்ணுக்கு நேரா அப்படி ஒரு விஷயத்த பார்த்து ஹீரோயினுக்கு பேச்சு மூச்சு இல்ல. கட் பண்ண அடுத்து பைல்வான் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட அங்கிளுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த ஆள் கால் எடுக்கிற மாதிரியே தெரியல. கடுப்புல போனை தூக்கி போட்டுருவான். அது அங்க இருக்க தண்ணியில போய் விழுந்துரும். சடனா அதே டைம்ல இறந்து போன அந்த கேடி பொண்ணு இருக்கால, அவளோட நம்பர்ல இருந்து கால் வருது. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும், மரண பயத்தோடயே அந்த தண்ணிக்குள்ள கைய விட்டு போன் எடுக்கும் போது ஏதோ ஒண்ணு இவனை பிடிச்சு பயங்கரமா இழுக்க ஆரம்பிக்குது. ஆனா பையன் சும்மா கிடையாது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு கையில ஒரு கத்தியை தூக்கிட்டு நேரா அந்த கோச்சை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கான். டே பைல்வான், என்ன பண்ணிட்டு இருக்க? இதுகிட்ட அந்த கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்த? யோ நடிக்காதையா, நீ என்கிட்ட அதிகமா பணத்தை கொடுத்த, ஒரு பூஜையை பண்ணணும்னு உதவி கேட்ட. அதனாலதான் நான் ஹீரோவை மிரட்டி அவன் கோயில்ல இருக்கக்கூடிய கடவுள் சிலையை இங்க கொண்டு வர வச்சேன். நாங்க என்னதான் ஒவ்வொரு ஆசைகளை வேண்டி இருந்தாலும் கூட நடந்தது எல்லாமே உன்னோட பேராசைக்காக மட்டும்தான். தொலைஞ்சு போன உன்னோட மனைவி உனக்கு திரும்ப வேணுங்கிறதுக்காக எங்க மூலமா நீ ஒரு சடங்கு உருவாக்குன. நினைச்சபடியே உன்னோட மனைவி திரும்ப வந்துட்டா. ஆனா எங்களோட உயிர் அந்த தீய சக்தி கிட்ட மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் இறந்து படுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். டேய் டேய், முட்டாள் மாதிரி பேசாத. உனக்கு நிறைய பணம் தானே வேணும். இந்த பர்ஸ்ல இருக்க மொத்த காசையும் நான் உனக்கே கொடுக்குறேன். யோ சாக போறவனுக்கு பணம் இதுக்கியா? முதல்ல உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன்னு கத்திய வச்சு ஒரு போடு போடலான்னு பாக்கும்போது அங்கிள் தப்பிச்சா போதுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்ப பைல்வான பாருங்களேன், தான் கட்டுப்பாட்டையும் மீறி கையில இருக்கக்கூடிய கத்திய வச்சு தான் உடம்ப அவனே பயங்கரமா வெட்டி கிழிச்சுப்பான். ஒரு கட்டத்துல அங்கிளோட கண் பார்வையிலேயே அந்த பைபிள்ல ரொம்ப கோரமான முறையில இறந்தே போயிட்டான். அடுத்து வெளியில போன ஹீரோவும் நீயானும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அங்க ஹீரோவோட அம்மா வந்து நிக்கிறாங்க. என்ன அதிசயம், சொல்லாம போன நீங்க திரும்ப சொல்லாமையே வந்திருக்கீங்க. எல்லாம் ஒன்னாலதான். நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு தப்பான மந்திர சடங்க நம்ம கோயில்ல இருந்த சிலை மூலமா பண்ணிருக்கீங்க. இது மூலமா ஒரு மிகப்பெரிய தீய சக்தி வெளியில வர துடிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோனையும் பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வர சொன்ன. இந்த வருமா, பொதுவா ஒரு கடவுள் சிலையோட கண்ணுல இருந்து ரத்தம் வடியுதுன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்கு. ஒண்ணு, இந்த உலகத்துல கெட்ட விஷயங்கள் நிறைய நடந்திருக்கணும். அப்படி இல்லன்னா கடவுள் சிலையை பயன்படுத்தி சாத்தான வணங்கக்கூடியவங்க பூஜையை பண்ணிருக்கணும். அது எப்படி கடவுள் சிலையை பயன்படுத்தி சாத்தான வேண்ட முடியும்? அதுக்கான பதில் உனக்குள்ளேயே இருக்கு. உன் கைக்கு எப்படி மந்திர சக்தியில நல்லதும் கெட்டதும் இருக்கோ அதே மாதிரியே இந்த சிலையோட உதவியால நல்ல கடவுள்கிட்டையும் நம்மளால பிரார்த்திக்க முடியும். கெட்ட மந்திரங்கள் மூலமா கெட்ட கடவுளையும் இந்த உலகத்துக்கு வர வைக்க முடியும். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்வஸ்திகான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முத்திரை இருந்துச்சு. இந்தியால இது என்னதான் கடவுள்களுக்கு ஒரு குறியீடா இருந்தாலும் கூட இங்க சாத்தான்களுக்கு இது ஒரு குறியீடு. கடைசியா நீங்க செஞ்ச சடங்கு ஒரு தீய சக்தியை இந்த பூமிக்கு கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்டது. என் கணிப்பு சரியா இருந்தா சாத்தான் இந்த உலகத்துக்கு வரதுக்காக ஏற்கனவே ஒரு பெண்ணோட உடலை செலக்ட் பண்ணிருக்கும். ஆனா அது யாருங்கிற விஷயம் தான் எனக்கு புரியல. அப்பதான் நீ உள்ள போந்து, அம்மா இந்த ஹீரோனுக்கு ஒரு ஆன்ட்டி இருக்கா, அவங்க தொலைஞ்சு போய் 90 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பூஜையில எனக்கு அவங்க வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டா. நினைச்ச மாதிரியே அந்த ஆன்ட்டியும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. நினைச்சது சரியா போச்சு. அப்படின்னா உங்க ஆன்ட்டி உடம்புல ஒரு கரு உருவாக போகுது. அந்த கரு ஒரு சாத்தான் கடவுளோட உருவமா இந்த பூமியில பிறக்க போகுது. ஆனா இவ்வளவு பெரிய கெட்ட காரியங்களை பண்ணக்கூடியவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்காங்களோ தெரியலையே. ரொம்ப யோசிக்காத. பழைய மார்க்கெட் பக்கத்துல லிங்லாங்னு ஒரு கோயில் இருக்குல்ல, அது நல்ல கடவுளுக்கான இடம் கிடையாது. தீய சக்திகளை மனித உடம்புகள்ல மறைமுகமா மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் சாத்தான் கடவுள் பிறந்ததுமே அவங்கிட்ட இவங்களோட ஆசைகளை வரமா கேட்க முடியும். நேரம் குறைவா இருக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம இந்த பூஜையை முடிச்சாகணும். இல்லனா நிரந்தரமா உன்னோட அத்தையை காப்பாத்த முடியாது. என் அனுமதி இல்லாம யாரும் இந்த இடத்தை விட்டு வெளியிலயும் போகாதீங்க. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பூஜைக்காக ரெடியாக இதே டைம்ல பைல்வான் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அங்கிள் நேரா வீட்டுக்கு வந்து பார்த்தா தர ஃபுல்லாவே பாத்திரங்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு நேரா மாடிக்கு வந்து பார்த்தா அங்க பெட்ரூம்ல இவனோட பொண்டாட்டி ஒரு கொடூரமான பேயா மாறிட்டு இருக்கா. நான் பூமியில அவதரிக்க போற நாள் வந்தாச்சு. ஏன்னா ஓ மூலமா என்
என் வயித்துல ஒரு கரு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ரைட்ரா, இங்க இருந்தா நமக்கும் பாலுதான் சொல்லிட்டு அங்கிள் எஸ்கேப் ஆக நினைப்பான். ஆனா அதுக்குள்ளேயே பேய் பக்கத்துல வந்து இவனோட கைய பார்த்து ஒரு கவ்வு, ஒரு விரலே காலி, வழியால கதறிக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்னதான் மந்திரத்தை போட்டாலும் கூட தீய சக்தியோட பவருக்கு முன்னாடி அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. காயம் பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. அம்மா என்னாச்சு, அந்த பேய உங்களால அடக்க முடியலையா? இல்லப்பா, என் மந்திரத்துக்கு எதிரா யாரோ ஒருத்தர் தீய மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆன்டி மூலமா ஏதோ ஒரு மிகப்பெரிய சடங்கு செய்ய போறாங்க, அதை நம்ம தடுத்தாகணும். உடனே ஹீரோயின் பயந்துகிட்டு வெளியில ஓடும்போது அவளுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் நியானும் பின்னாடியே ஓடி போயிருவாங்க. அடுத்த இதே டைம்ல ஹீரோயினோட ஆன்டிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்ப அவங்க வீட்டுக்கு கதையோட ஆரம்பத்துல லிங்லாங்னு ஒரு மந்திர கோயில பார்த்தோம்ல, அங்க இருந்த பூசாரியும் அப்புறம் அந்த குருவும் சாத்தான் அடிமைகளை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இத பார்க்கக்கூடிய அந்த ஆன்டி பேயா இருந்தாலும் கூட நல்லா ஒய்யாரமா அங்க இருக்க சப்பரத்துல ஏறி உட்காந்துக்கிட்டு அலேக்காவில ஊர்வலமா தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள வராங்க. அங்க ஏற்கனவே சாத்தானோட அடிமைகள் நிறைய பேர் நிக்கிறாங்க. பின்னாடியே ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த நியான் 3 பேருமே கூட்டத்துக்குள்ள கூட்டமா கலந்துருவாங்க. ஹீரோவை நகரவே முடியாத மாதிரி கையங்களுமா பிடிச்சிருவானுங்க. ஹீரோனுக்கு மந்திரங்கள் ஓதுற சத்தம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவளும் அந்த தீய சக்தியோட அடிமையா மாறிட்டு இருக்கா. ஏன்னா லாஸ்டா சடங்கு செய்யும் போது இவளும் தான் ஒரு ஆசையை கேட்டிருப்பால, அதாவது தன்னோட ஆன்டி வரணும்னு. அதனாலதான் சாத்தான்கள் இப்ப ஹீரோனையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. நியானையும் பிடிக்கலான்னு பாப்பாங்க, ஆனா அவன் கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முழுசா பேயா மாறின ஆன்டி கிட்ட வந்த ஹீரோயினும் ஒழுங்கா என் அத்தையை விட்டுருன்னு கெஞ்சுவா. முடியாது, அவ குழந்தை திரும்ப வேணும்னு ஆசைப்பட்டா, அதுக்காக தன்னோட உயிரியை கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கா. வயலுக்கு ஹீரோயினும் அவங்கதான் எனக்கு அம்மா மாதிரி, உனக்கு என்ன ஒரு உயிர் தானே வேணும், என் உடம்பு எடுத்துக்கோ, அவங்கள விட்டுரு. சாத்தான் கடவுளுக்கும் இது ஒரு நல்ல டீல்னு தோணுது. உடனே தன்னோட மணிக்கட்டை கட் பண்ணி அதுல இருந்து வெளியக்கூடிய ரத்தத்தை ஹீரோயின் வாயில ஊத்தி விட்டதுமே இப்ப அந்த பேய் பைபுள்ள முழுசா ஹீரோனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. உடனே மந்திரவாதி குரு உள்ள பூந்து, நீ கேட்ட மாதிரியே உன்னை இந்த பூமியில அவதரிக்க நாங்க உதவி பண்ணிருக்கோம், அதனால எங்களுக்கு சாகா வரத்தை கூட, இந்த உலகத்துல நாங்களும் ஒரு கடவுளுக்கு நிகரா வாழணும்னு வரம் கேட்பான். பாரபட்சமே இல்லாம முதல்ல குருவோட வயித்தை குத்தி கிழிச்சு பேய் பைபுள்ள கொன்றுச்சு. இந்த சின்ன கேப்ல மயக்கத்துல இருக்க ஹீரோவோட மந்திர கைகள் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது மூலமா இவனும் சுயநினைவுக்கு திரும்பிட்டான். நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன பூசாரி எஸ்கேப் ஆக நினைப்பான். கட்டையை வச்சு நியான் டப்புனு மண்டையில உருட்டி சடங்குக்காக வந்த ஒட்டுமொத்த மக்களுமே மயங்கி போயிடுவாங்க. இதுல அந்த பேய் வேற சும்மா இல்லாம கெக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்த ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் பேயை விரட்டுறதுக்காக கடவுள் சிலை மூலமா மந்திரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில ஹீரோ எப்படியாச்சும் ஹீரோனை காப்பாத்தலான்னு உள்ள பூந்து சண்டை போடுவான். ஆனா நகங்களை பயன்படுத்தி ஹீரோவோட நெஞ்சில ஒரு குத்து. நைனா எப்படியோ பக்கத்துல வந்து பையன் உயிரை காப்பாத்திருவாரு. அப்ப அந்த பேய் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது சாட்டை கயிறோட உதவியால வளைச்சு பிடிச்சிருவாங்க. இதான் சாக்கு. மந்திர கத்தியை பயன்படுத்தி ஒரேடியா கதையை முடிச்சிடு. அப்பவுமே ஹீரோ உள்ள போந்து அம்மாவோட கையில இருக்க வாழை தடுக்கிறான். ஏண்டா என்னாச்சு? அம்மா எனக்கு அவ வேணுமா? முட்டாள், அவ ஒரு தீய சக்தி. பரவாயில்ல, அவ எல்லாமே எனக்கு இந்த வாழ்க்கை இல்ல, என் உயிரை போனாலும் சரி அவளை காப்பாத்தியே தீருவேன்னு சொல்லிட்டு பெத்தவங்க 2 பேரையுமே வெளியில தள்ளி விட்டான். இப்ப அந்த பேயும் ஹீரோவோட நெஞ்சுக்குள்ள கைய விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. உன்னால இவளை காப்பாத்த முடியாது, நீ மொத்தமா சாக போறன்னு சொல்லும் போது என் அம்மா இந்த மந்திர கையோட சக்தியை அதிகமா பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு சாகிறத நான் பார்க்க விரும்பல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஹீரோயினை காப்பாத்தியே தீருவேன்னு முழு சக்தியை பயன்படுத்தும் போது சாத்தான் கடவுளாலேயே இந்த சக்தியை தாங்க முடியல. ஹீரோயின் உடம்ப விட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். ஒரு வழியா 2 பேரும் சேஃபா உயிர் பிழைச்சிட்டாங்க. ஆனா இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? ஹீரோ தான் கையோட சக்தியை அந்த சாத்தானை அழிக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தல, ஹீரோயின் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பவரை ஹீரோயின் கூட பரிமாறி இருக்கான். அதனால இவனோட ஒரு பக்க கையிலையும் கழுத்துலயும் ஒரு சில தழும்புகள் இருக்கும். அதே மாதிரியான தழும்புகள் இப்ப ஹீரோயின் உடம்புலயும் இருக்க மாதிரி தெரியுது. கூடவே சொல்லாம இருந்த காதல சொல்லி இப்ப 2 பேரும் காதல் ஜோடிகள் ஆயிட்டாங்க. சரி, படம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஹீரோயினோட ஆன்ட்டியும் அங்கிளும் இன்னும் சாகல. அப்ப இந்த ஆன்ட்டி, மன்னிச்சிருங்க, நடந்த எல்லா தப்புக்குமே நானும் ஒரு காரணம் இல்ல, அட பரவாயில்ல விடுமா, இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல, இந்த மருந்த கொஞ்சம் குடி. அழுதுகிட்டே அந்த ஆன்ட்டியும் லபக்குன எடுத்து குடிக்க, அப்ப இந்த அங்கிளை பாருங்களேன், இறந்து போன நம்ம குழந்தைய திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். அடுத்த நிமிஷமே இவனோட மூக்குல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த பைபிள்ல சாத்தான் கடவுள் கிட்ட தன்னோட உயிரை பணயமா வச்சிருக்கான் போல. கூடவே பொண்டாட்டிக்கு கொடுத்தது சாதாரண மருந்து கிடையாது, ஏதோ ஒரு கெட்ட சடங்கு செஞ்சு அது மூலமா உருவாக்கின மந்திர பானத்தை தான் இப்ப இங்க இருக்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்திருக்கான். அப்படின்னா அந்த கதை இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு இன்டைரக்டா சொல்லி சூப்பரா இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரேங்க. பாய்.